என்னதான் சீமானவர்கள் 8% வாக்கு வச்சிருந்தாலும் பல வருஷம் போராட்டம் பண்ணி பல மத்தியில் தமிழ் தேசிய கருத்தில் வெளிச்செடி வாக்கு வந்து வச்சிருக்காரு. ஆனால் விஜய் என்றவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டார். அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர். நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, இந்த அரசியல் தேர்தலில் கணிக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க, சீமானை விட விஜய் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்குவார், கிட்டத்தட்ட 10லேருந்து 12 வாங்குவாருன்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியில் வந்து உங்களை போன்றவர்கள்லாம் போனால் விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியாகவே நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்க்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு திரைக்கலைஞனாகவே இருந்தாலும் அவர் என்ன கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிறார், தமிழ்நாட்டு அரசியலில் அவர் எப்படிப்பட்ட இடத்துல வந்து நிற்பார், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு ஃபேம் உள்ள ஒரு ஆளாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் என்ன பேசுகிறாரு, இந்தந்த விஷயங்களுக்கு என்னெல்லாம் கருத்து சொல்லியிருக்கிறாரு, எந்த தளத்தில் அவர் நின்றுக்கிறாரு, எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இப்போ அவர் தமிழ் தேசிய அரசியலே ஒரு முன்னெடுக்கிறாருன்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கா இல்லை முன்னெடுக்கிறாரு. ஏன்னா இப்போ அவரோட கொடிகளில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதில் எல்லாமே கலந்து வருது. இந்திய தேசியம் வருது, திராவிடம் வரல, இல்லை திராவிடம் கிட்டத்தட்ட வருது, அங்கே கூட சேர்த்துருக்காங்க. ஆமாம், இப்படி மூன்றையும் கலந்து இருக்காங்க. தமிழ் தேசியம் தான். அதில் அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா ஒரு மாநாட்டில் சொல்லுவார், கொள்கையோ கோட்பாடோ மற்றதெல்லாம் அறிவிப்பார். அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம். ஏன் வந்து அண்ணன் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க, இப்போ பேசலை வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா, முன்னாடி இருந்ததில் அவர் எழுதியிருந்த அந்த நோக்கம் இருக்கும்போது தமிழருக்கான ஒரு அரசியலை தீர்மானிக்கிறது தான் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. இன்னொன்று நம்ம சில கருத்தியல் வச்சுருக்கோம். நிலம் வளம் பாதுகாப்பு, பெண்களுக்கான சம உரிமை, பங்கேற்பே இல்லாத மக்களுக்கான பங்கேற்பு, அப்படி நிறைய வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்கும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் உடன்பட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு நேரம் கூட்டணி நிலவ வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது அண்ணா இவ்வளோ நாள் உண்டு. நீங்க போய் நாடாளுமன்றத்துல சொல்றீங்களே தளபதி சின்ன தளபதி வாழ்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? அவர் பண்றது தவறு. அவர் இப்பதான் முதல்ல அரசியல் களத்துக்கு வந்து முதல்ல காலடி எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பண்றது தவறு. அப்படின்னா நீங்க ஏற்கனவே பழம் தின்னு கொட்டை போட்டு இவ்வளவு ஆட்சி அதிகாரம் நீட்சின்னு பேசுன நீங்க போய் நான் பாராளுமன்றத்துல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை போயிட்டு நீங்க பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அண்ணம்ங்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட இதெல்லாம் இல்லை, பொதுவானது. கருப்பு சிறப்பை இவங்க பயன்படுத்திருக்காங்க, அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இது எல்லாருக்கும் பொதுவானது. அதே மாதிரி தான் ஒரு விலங்கினங்கள். இப்போ யானைங்கிறது ஒரு கட்சியோடதுங்கிறாங்க. இப்போ அதே மாதிரி மயிலுங்கிறது ஒன்னோட, இல்லை குயிலுங்கிறது ஒன்னோடன்னு ஒன்று தனியாக அவங்கவுங்களுக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஒரு பொதுவான விஷயம் அப்படி மட்டும் கேட்கலீங்க. இது சின்னம் தான், கட்சியோட சின்னம் தான். அவங்க யானை கொடுக்குறாங்க. இவரோட கட்சியோட சின்னம் யானைன்னு அறிவிக்கல. அவர் கொடியில் அது ஒரு இதுவாக போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து புலி கொடி வச்சுருந்தாங்க, பாண்டியர்கள் மீன் கொடி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு கொடியில் போட்டிருக்கிறாரு. தவிர அவருக்கு தேர்தல் அரசியலில் இவருக்கு இது சின்னமாக வழங்கப்பட்டால் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து நம்ம கேள்வி, இன்னொன்று அவங்க கேள்வியே வைக்கல, அவங்க தரப்புலேருந்து எந்த எதிர்ப்பும் வரல. ஏன் சும்மா இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு தான் புரியுது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. கட்சியை வந்து காளியம்மாள் வந்து தொடங்க போகிறாங்க, கட்சியிலிருந்து வெளியேறி தொடங்க போகிறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. நிறைய பேர் நீ கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. நினச்சா கட்சி ஆரம்பிக்கலாம், 7 பேர் இருந்தால் கட்சி ஆரம்பிக்கலாம்னு வச்சுங்களேன். அப்படி கட்சியில் ஆரம்பிக்கலான்ற எண்ணம்லாம் எப்போ வந்திருக்குமா? நான் இங்கேன்னு சொல்லலை, ஆரம்பத்தில் நிறைய சமூக செயற்பாடெல்லாம் செய்கிறீங்க. நம்ம ஒரு கட்சியை கட்டமைக்கணும், நம்ம ஒரு கட்சிக்கு வந்து கட்டமைச்சு தான் பணி செய்ய முடியும் அப்படின்னு எண்ணெல்லாம் ஆரம்பத்தில் இருந்திருக்கா? நான் வந்து மக்கள் பணி செய்யும் போதிலிருந்து தொடங்கி அரசியல்னாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு நபராக தான் என்னோட தொடக்கமே தொடங்குச்சு. நான் முதல்ல வேலை பார்த்த இடம், 2வது வேலை பார்த்த இடம், 3வது வேலை பார்த்த இடம்லாம் அரசியல் சாராமல் மக்களோட வேலை செஞ்சேன். நான் கடைசியாக வேலை பார்த்த இடம் அரசியல் சார்ந்து மக்களோட வேலை செஞ்சேன். எதெல்லாம் வந்து மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வருதோ, சட்டங்கள் வருதோ, அதை எதிர்த்து கேள்வி கேட்குற இடத்துல இருந்தேன், அதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல இருந்தேன். அதனால் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வரும் இல்லையா, ஒரு அரசை எதிர்த்து ஏன் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும், அந்த இடத்துக்கே போய் சரி செய்யணுன்ற ஒரு சூழல் வரும். அந்த சூழ்நிலையை உருவாக்குனது அண்ணன் தான். சரி, எனக்கு வந்து அரசியலுக்கு முன்னாடி வரணும், கட்சிக்கு வரணும். ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சிகளில் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வந்தது, நான் போகலையே. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அதில் பெருசாக ஈடுபாடே கிடையாது. நான் எதிர்பார்க்குற மாதிரி அந்த கட்சிகள் இல்லை, அதுதான் யதார்த்தம். அதில் பெருசாக ஈடுபாடு கிடையாது. என் வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது, உனக்கு இந்த பதவி தரேன்றாங்க, ஏன் போக மாட்டேன்னு சொன்னேன். முன்னாடி நான் இந்த கேள்வி நான் வச்சிடறேன். நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது நிறைய பேர் நான் கீழே கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது சில பேர் வந்து பர்பஸாக வந்து நான் நெகட்டிவாக பேசுகிறவங்களை விட்டுறேன். காளியம்மாள் இருக்க வேண்டிய இடம் வந்து சீமானிடம் கிடையாது, அது வந்து நாம் தமிழ் கட்சி கிடையாது, இவங்கெல்லாம் விசிகாவில் இருந்தால் அவங்க இன்றைக்கி திமுக கூட கூட்டணி இருக்காங்க, இவங்க விசிகாவில் இருந்தால் வந்து இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எழுதுனதை நான் பார்த்தேன். அதுக்கு உங்கள் பதில் என்னென்னங்க? அடிமையாக இருக்க சொல்கிறீங்க? அடிமையாக இருக்கீங்களா? ஆமாங்க. யாருக்கு? அப்படிதாங்க ஆயிடும். இப்போ நீங்கள் இல்லை, நான் விசிகாவை சொன்னேன்.
நான் விசிகால போய் எம்எல்ஏ வேணா அப்படிதான் இருப்பேன்னு சொல்றேன். யாருக்கு அடிமையா இருப்பீங்க? திமுகவுக்கு அடிமையா இருப்பேன். திமுக அடிமையா இருப்பீங்க? ஆமா. திரும்ப சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஒரு பேச்சா இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்க திமுக அடிமையா இருக்கும் சொல்றீங்க. ஆமாங்க, அவங்களுக்கு தான் அடிமையா இருப்பேன். சுதந்திரமா முடிவெடுத்துட முடியுமா? பேசிட முடியுமா? என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? நம்மளும் போயிட்டு சட்டமன்றத்துல உதயநிதி வாழ்வு, கலைஞர் வாழ்வு சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறு செய்யுது. ஒன்றும் இல்லை, ஒரு கார் ரேஸ் நடத்துறாங்க. சரி, ஆமா, சரிங்களா? சென்னையில. ஆமா. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர் என்ன சொன்னார்னா, அதன் மூலமா சில தொழில்கள் முன்னேறும் நினைக்கிறாங்க. வராது, மிஞ்சி போனா நடக்கிற 10-20 நாள் கூட வராதுன்னு வச்சுங்களேன். அதுதான் உண்மை, எதார்த்தம். இது இல்ல 250 கோடியோ 400 கோடியோ இருந்துன்னு ஆமா. எத்தனை சிறு குறு தொழிற்சாலை கிராமப்புறங்கள்ல உருவாக்கலாம்? எவ்வளவு பண்ணலாம்ல. ஏன் இந்த காசை விரையும் பண்றீங்க? இதை சரின்னு போய் பேசணுமா? இந்த ஒரு சீட் 2 சீட்டுக்காக இல்ல, வேணாம். என்னால அந்த வேலை செய்ய முடியாது. இப்போ நான் பேச்செல்லாம் வந்தபொழுது நீங்களே சொன்னீங்க, நிறைய செய்திகளை போட்டாங்க என்னன்னா இந்தந்த கட்சியெல்லாம் சேர போறாங்க அப்படின்ற மாதிரி. நான் என்ன கேட்கறேன்னா, உண்மையாவே ஏதாவது கட்சியில் இருந்து உங்ககிட்ட பேசினாங்களா, வாங்க இந்த பொறுப்பு தரணும்னு பேசினாங்களா? இல்ல, இது வரைக்கும் யாரும் பேசல. ஆஹா, இது வரைக்கும் யாரும் பேசல. ஒரு கட்சியில இருந்து முயற்சி பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் எனக்கு செய்தி வந்தது. தமிழக வெற்றி கழகம் நான் புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவங்க பேசவே இல்லை. அப்ப பாஜக இல்ல, அதிமுக தரப்புல இருந்து யாரோ என்னுடைய உறவினர்கிட்ட கேட்டதா என்ற செய்தி சொன்னாங்க. என்னோட சொந்தக்காரவங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட என்ன மனநிலையில இருக்கிறாங்க, அவங்க புரியுது என்ன மனநிலையில இருக்கிறாங்க, அவங்க நாம் தமிழர்ல இருந்து விலகிற சூழல் இருக்கா, விலகுனா அவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அதிமுக காரர் விசாரிச்சதா சொன்னாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடத்த போறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, சீமான் அவர்களும் விஜய் அவர்கள் இணைவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. சீமான் கிளியரா சொல்லிட்டாரு, இல்ல நாங்க தனியா தான் நிக்க போறது கிளியரா சொல்லிட்டாரு. என்னதான் சீமானவர்கள் 8% வாக்கு வச்சிருந்தாலும், பல வருஷம் போராட்டம் பண்ணி பல மத்தியில் தமிழ் தேசிய கருத்தில் வெளிச்சு வாக்கு வச்சிருக்காரு. ஆனால் விஜய் என்றவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டார். அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர். நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, இந்த அரசியல் தேர்தலில் கணிக்கக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க, சீமானை விட விஜய் அதிகமான வாக்கு சேர்ந்து வாங்குவார், கிட்டத்தட்ட 10லிருந்து 12 வாங்குவாருன்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியில் உங்களை போன்றவர்கள்லாம் போனால் விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியாகவே நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்க்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா போனால் நல்லா தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் இப்போது ஒன்றே ஒன்று தாங்க, எங்கள் கட்சியினுடைய தலைவரை அந்த கட்சியினுடைய தலைவராக ஏற்றுப்பாங்களா? மாட்டாங்க. நாங்கள் நினைக்கிற தமிழ் தேசிய அரசியல் அங்கே போய் விதைக்க முடியுமா? பேசுகிறாங்களேன்னா அவங்க தமிழ் தேசியம், தமிழர் உரிமையெல்லாம் பேசி அந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க. ரெண்டாவது நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி இருக்குது, கொடி கலர் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவரு கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதி தான். கட்சி தொடங்கி 14 வருஷம் ஆகுதுங்க. அவர் இப்போதான் தொடங்கி இருக்காரு. நாங்கள் நிலத்துக்காக போராடுறோம், வளத்துக்காக போராடுறோம், மக்களுடைய எல்லா உரிமைக்காக போராடி இருக்கோம். எந்த கூட ஒரு கடலோர மக்களுக்காக பேசி போராட்டம்லாம் விட்டுருக்கு. நீங்க எம்ஜிஆர் எத்தனை போராட்டம் பண்ணாரு? அவர் முதலமைச்சர் சாகிற வரைக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் தொடக்கத்துல இருந்து முதல்ல ஒரு படம் நடிச்சு கொஞ்சம் அவர் ஃபேம் ஆகிற அந்த காலகட்டத்தில இருந்து அவர் மக்களுடைய கனவு அப்படிங்கிறத வச்சுதான் அவர் மேடை அந்த அவருடைய கட்டமைப்பெல்லாம் வலுப்படுத்தினார். என்னன்னா அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது, எதிர்கால கனவு இருந்தது. நாம தமிழ்நாட்டை பிடிக்கணுன்ற எதிர்கால கனவு வச்சிருந்தாரு. அதன் மூலமா தான் படங்களை அவர் ஒரு படமா இப்படிப்பட்ட படங்களா நடிக்க தொடங்கினாரு. எல்லாத்துக்குமே பாடல் எழுத தொடங்கினாரு. இது எல்லாத்தையுமே இது பண்ணாரு. விஜய்க்கு அப்படி ஒரு மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு இது இருந்ததான்னு எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் 91ல இருந்து மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஃபேம் கிரியேட் ஆகிட்டே வந்தது. இந்த இடத்துல இவர் வந்தா முதலமைச்சர் ஆயிடலாம். அது ஒரு காலகட்டம். என்னன்னா அப்ப நீங்க எதுனாலும் பாத்தீங்கன்னா பத்திரிகை செய்தி வரும், அப்ப பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா வானொலியில செய்தி போடுவாங்க. அப்ப நீங்க பாத்துருந்தீங்கன்னா இப்ப இல்ல, உலகம் உங்க கைக்குள்ள இருக்கு. எல்லாவற்றையுமே நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடிகிற அளவிற்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அறிவு எப்படி சொல்ல, செய்திகள் கருத்துக்கள் வெளிப்படையாக கிடைக்கும். நீங்க உங்களுக்கு சரின்னு எதுன்னு இன்னைக்கு மக்களுக்கு தெரியும், தவறு எதுன்னு மக்களுக்கு தெரியும். நம்மளை விட வேட்பாளர்களை விட வாக்காளர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இதை ஏத்துக்கிறீங்களா? சீமான் அவர்களை விட தெளிவா இருக்காங்க. அதுல யாரை தேர்வு பண்ணணும், என்ன செய்யணும், ஒரு திரைக்கலைஞனாகவே இருந்தாலும் அவர் என்ன கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிறார், தமிழ்நாட்டு அரசியலில் அவர் எப்படிப்பட்ட இடத்துல நிற்பார், இது எல்லாத்தையுமே நீங்க பாக்குறாங்க. நீங்க ரொம்ப ஒரு ஃபேம் உள்ள ஒரு ஆளா இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் என்ன பேசுறாரு, இந்தந்த விஷயங்களுக்கு என்னெல்லாம் கருத்து சொல்லியிருக்கிறாரு, எந்த தளத்துல அவர் நின்றுக்கிறாரு, எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இப்ப அவரு தமிழ் தேசிய அரசியலே அவர் முன்னெடுக்கிறாருன்னு வச்சுப்போம்.
ஒரு பேச்சுக்கா? இல்ல முன்னெடுக்கிறாரு. ஏன்னா இப்போ அவரோட கொடிகள்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல எல்லாமே கலந்து வருது. இந்திய தேசியம் வருது, திராவிடம் மட்டும் வரல. இல்ல திராவிடம் கிட்டத்தட்ட வருது. அங்க கூட சேர்த்திருக்கதா ஆமா. இப்படி மூன்றையும் கலந்து இருக்காங்க. தமிழ் தேசியம் தான். அதுல அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா ஒரு மாநாட்டுல சொல்லுவார். கொள்கையோ கோட்பாடோ மற்றதெல்லாம் அறிவிப்பார். அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம். ஏன் வந்து அண்ணன் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க இப்ப பேசல வேண்டாம்னு சொல்றாங்கன்னா, முன்னாடி இருந்ததுல அவர் எழுதியிருந்த அந்த நோக்கம் இருக்கும்போது தமிழருக்கான ஒரு அரசியலை தீர்மானிக்கிறது தான் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு உடன்பாடு இருந்தது. இன்னொன்று நம்ம சில கருத்தியல் வச்சிருக்கோம். நிலம் வளம் பாதுகாப்பு, பெண்களுக்கான சம உரிமை, பங்கேற்பே இல்லாத மக்களுக்கான பங்கேற்பு, அப்படி நிறைய வச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் உடன்பட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு நேரம் கூட்டணி நிலவ வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத அண்ணா இவ்வளவு நாள் இருந்தது. இப்பயுமே என்ன அப்படின்னா அவங்க அறிவிச்சு இன்னும் பேசு பொருளா மாற்றி அதை பேசி அவங்க வெளியில வரட்டும், அது வரைக்கும் நம்ம தனிச்சு தான் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ அறிவிப்பு வந்து தனிச்சுன்னு சொல்லியிருக்கிறது. சரி, ஒருவேளை அவர் இந்த கருத்தியலை உள்வந்தார்னா, இந்த கருத்தியலுக்கு ஒப்புமை தெரிவித்து கூட்டணி அமைக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட்டணி அமைச்சு பண்ணுவாங்க. சரி, விஜய் அவர்கள் நீங்க நினைக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறாரு. எப்படி வந்து நீங்க தமிழ் தேசியம், தமிழர் உரிமை, தமிழ் மொழி, தமிழோட வேலை வாய்ப்பு எல்லாமே முன்னிக்கலாம், அதே மாதிரி முன்னிலைப்படுத்தினா காலி அம்மா அந்த கட்சிக்கு போவாங்களா? மாவீரர்களுக்கான நீதியை பெற்றுருவாங்களா? இலங்கையிலேருந்து குடிபெயர்ந்து வந்த மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து அவங்களோட நிலைப்பாடு எல்லாம் இருக்குல்ல. இது ஒரு பெரிய என்ன ஒரு ரத்த சகதியில கட்டமைந்த ஒரு கட்டமைப்பு. இப்போ வந்து ஒரு நடிகர் வந்து அவருக்கான தன்னுடைய என்ன சொல்றது ஒரு பெரிய பிரபலத்தை பயன்படுத்தி அவங்களெல்லாம் ஒண்ணு கூட்டி தமிழ்நாட்டு அரசியலை பிடிக்கணும்னு உருவாக்கப்படலை. இது ஒட்டுமொத்த தமிழினத்தின் விடுதலைக்காக உருவாக்கப்பட்டது. ஒருவேளை அதை உணர்ந்து அவர் ஓர்ந்து செயல்படுறாரு அப்படின்னா அது அவருடைய தனித்த செயல்பாடு. காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி தான். அங்க போக மாட்டேன். இப்போ இந்த இல்ல நான் ஏன் எங்கேயுமே போக மாட்டீங்களா? ஒன்னே ஒண்ணுதான், நான் எங்க நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? விஜய் கட்சிக்கு என் வீடு இருக்கு. நான் எடுத்துக்காட்டு பாருங்க, எனக்கு என் வீடு இருக்கு, என் சொந்த வீடு இருக்கு. அதை விட்டு நான் இன்னொருத்தர் வீட்டுல போய் சொந்த வீட்டுல மரியாதை எல்லாம் வேற வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்படி இல்லைங்க, சொந்த வீட்டுல மரியாதை இல்லைன்னு யார் சொன்னான்றேன். நான் இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்லயே இருக்காரு, ஒரு சில நாள் நான் பண்ணிருக்க கூட மாட்டேன், அது நான் தான் பண்ண நினைச்சிட்டு வந்து கோமா சத்தம் போட்டுருவாங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன், ஏங்க நான் அப்படி பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லைங்க நான் அப்படி பண்ணலை, இது ஏங்க நான் அப்படி பண்ண போகிறேன், இந்த பாருங்க இது நான் பண்ணலைங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லுவேன். அவரு வந்து அப்படியா சார் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் என்ன இப்படி பேசிட்டாருன்றதுக்காக ஏன்னா புள்ள குட்டி குடும்பம் எல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு நான் போயிடுவேன். குடும்பத்தை ஒப்பிட வேண்டாம், நீங்க கட்சியா ஒப்பிட்டு பேசுங்க. குடும்பம்ன்றது வேற, கட்சின்றது வேற. அண்ணங்க என்ன எங்க அண்ணன் சரி விடுங்க, அண்ணன் தான் அப்படி பேசியிருக்காரு, எங்களுக்கே வருத்தமாக. இல்ல இல்ல ஒரு தங்கச்சி நீங்க என்னதான் பேசினாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் சொல்றீங்க. அப்படி இல்ல, நான் சொல்றது என்னன்னா என்ன வேணாலும் பேசினாரு அப்படின்ட்டுலாம் இல்ல. இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்த வார்த்தை அவர் பயன்படுத்திட்டாருன்றது எனக்கும் மனசுல வந்து ஒரு பெரிய வலியை கொடுத்துருக்கும். அது அவருக்கும் தெரியும். என்னை விட அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு. இந்த ஒரு கருத்தை ஏத்துக்கிறீங்களா நீங்க? இப்போ நாம் தமிழரை விட விஜய்க்கு வந்து அதிகமான வாக்கு வங்கி இருக்குன்றதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல அப்படி நான் பார்க்கல. அவரை வந்து நம்ம வந்து கணிப்பின் அடிப்படையில கெஸ்ட்ல உங்க மனசுல தோன்றதெல்லாம் வந்து யதார்த்தத்தை சொல்லிட முடியாது. அவர் இன்னும் தேர்தலை எதிர்கொள்ளவே இல்லை. ஒரு வரட்டும், தேர்தலை எதிர்கொள்ளட்டும். ஒரு தேர்தல் எதிர்கொண்ட பிறகு அடுத்த தேர்தலுக்கு நீங்க கணிப்பு கட்டிங்கன்னா சொல்லலாம். இந்த கொடி வந்து மஞ்சள் சிகப்பு கலந்து, அப்புறம் இந்த வாகை மலரா, அது தூங்கு மூஞ்சி மலர், 2 யானைன்றப்ப பிஎஸ்பி சின்ன நிறைய ஒரு சர்ச்சை வந்துச்சு. ரெண்டாவது அந்த தமிழகத்தில் இக்கு விட்டது, அது வெற்றி கழகத்தில் இக்கு விட்டது பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. கிட்டத்தட்ட ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க, போயிட்டு மாநாடு நடத்தா மழை வருமானு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் விமர்சனம்லாம் வருது இல்லையா? ஒரு வெகுஜன மக்களை ஒரு அரசியல் பார்வையிலிருந்து விஜயுடைய செயல்பாடு, இந்த அரசியல் செயல்பாடு நீங்க எப்படி கணிக்கிறீங்க? நீங்க இல்ல இப்ப இந்த கொடி சம்பந்தப்பட்டு ஏன் யானையை போட்டாங்க, அது வந்து உண்மையிலே வாகை மலர் வந்து அவங்க தேடி எடுத்து தான் போட்டிருக்கிறதுன்னு தான் சொல்றாங்க. இந்த யானை போட்டது மட்டும் சர்ச்சையா இருந்து, அப்படி பார்த்தா கொடிக்கு நாங்க வந்து எங்களோட கொடியும் சிகப்பும் மஞ்சளும் தான். நாங்க எந்த மறுப்பும் தெரிவிக்கல. ஏன்னா வண்ணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. இப்ப இந்த கலரை நீங்க உங்களுடைய கொடி வந்து எல்டிடி கொடியை ஒட்டி இருக்கும், அதனால அது பெருசா இப்ப வந்து பேசப்படல. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க திமுக அதிமுக கொடியில என்ன வித்தியாசம்? இல்ல அவங்க திமுக தானே, அதிமுக மாதிரி இருக்கு, அது அப்படித்தானே இருக்கும். இல்ல அப்படி கிடையாது, நீங்க அப்படி வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? மக்கள் மத்தியில அப்படிதான் பதியும். கருப்பு வெள்ளை, இந்த கருப்பு வெள்ளைக்குள்ள வந்து ஒரு கருப்பு சிகப்புக்குள்ள வெள்ளை அப்படின்னு கொண்டு போனாங்க. இப்ப அடுத்ததுல இருந்து அது அமமுக தொடங்கினாங்க. அதுல அவங்க அதே கலரை வச்சு அம்மையார் ஜெயலலிதா, அதிமுக அதே கலர் தான். இப்படி அவங்க ஒவ்வொரு வண்ணமா இருக்கு. இப்ப வண்ணம்ங்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட இதெல்லாம் இல்ல, பொதுவானது. இதே கருப்பு சிவப்பை இவங்க பயன்படுத்திருக்காங்க, அவங்க பயன்படுத்திருக்காங்க. அப்போ இது எல்லாருக்கும் பொதுவானது. அதே மாதிரி தான் ஒரு விலங்கினங்கள். இப்போ யானைங்கிறது ஒரு கட்சியோடதுங்கிறாங்க. இப்போ அதே மாதிரி மயிலுங்கிறது ஒன்னோட, இல்லை குயிலுங்கிறது ஒன்னோடன்னு ஒன்று தனியாக
தனியா அவங்கவுங்களுக்குன்னு எடுத்துக்க முடியாது ஒரு பொதுவான விடயம். நான் அப்படின்னு மட்டும் கேட்கலீங்க. இது சின்னம் தான், கட்சியோட சின்னம் தான். அவங்க அவருக்கு யானை கொடுத்துருவாங்க. இவரோட கட்சியோட சின்னம் யானைன்னு அறிவிக்கல. அவர் கொடியில அது ஒரு இதுவா போட்டிருக்காரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோழர்கள் வந்து புலி கொடி வச்சிருந்தாங்க, பாண்டியர்கள் மீன் கொடி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு கொடியில போட்டிருக்கிறாரு. தவிர இவர் தேர்தல் அரசியல இவருக்கு இது சின்னமா வழங்கப்பட்டா அந்த பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து நம்ம கேள்வி, இன்னொன்னு அவங்க கேள்வியே வைக்கல, அவங்க தரப்புல இருந்து எந்த எதிர்ப்பும் வரல. ஏன் சும்மா இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு தான் புரியுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்காக கேட்டேன்னா, அவங்க ஒரு கட்சியை வந்து தொடங்குறாங்க, ஒரு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் ரசிகர்களாக இருக்காங்க, நாளைக்கு அது வாக்கா கூட மாறான்னு வச்சுங்களேன். அவர் கூட வந்து அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலராக புஸ்லி அனுந்துருக்காரு. எப்பவுமே வந்து விஜயோடைய ஃபோட்டோ கையில் வச்சுன்னே சுற்றுறாரு, எங்கே போயிட்டு வரப்பெல்லாம் கையில் சுற்றுறாரு, கொடியை வாங்குற அடிக்கு முழு மஞ்சா கலர் ட்ரெஸ் போட்டுருக்காரு. ஒரு மாதிரி இந்துத்துவா சாங்கியம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து இந்த ஜோசியம் பார்க்குறாங்க, சாங்கியம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு புது செய்தி தான். புது செய்தி. ஆமாம், இது எனக்கு புது. கொடியை வந்து முன்னாடி வந்து ஒரு ரிகர்சல் பார்த்துருப்பாங்க. அன்னைக்கு புஸ்லி ஆனந்த் ஃபுல்லாக எல்லோ கலர் தான் வேஷ்டி சட்டை கட்டிட்டு அந்த கொடியை மஞ்சா பேக்ல வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரு. ஓ, இது வந்து இப்ப நீங்க அப்படி பாக்குறீங்க, மஞ்சள் கலர் ஒரு கலர் எல்லாம் கலர்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணல, அவங்க அப்படி இருந்தாங்க, அப்படிதானே பார்க்க போறோம். இப்ப நீங்க கருப்பு போட்டிருந்தா ஆகாதுங்கிறீங்க, துக்க காரியத்துக்கு தான் போகணும்ன்றீங்க. மஞ்சள் போட்டிருந்தா இந்த மாதிரி சாமியார்கள் சொல்றீங்க. பெரியார் மண்ணு திராவிட பூமியில இருந்து இதெல்லாம் பார்த்தா நாங்க நோட் பண்ண மாட்டோமா? என்னங்க இது பெரியார் மண்ணு? தமிழ்நாடு முழுக்க பெரியார் வாங்கி போட்டு வச்சிருந்தாரா? அப்படிதானே பார்ப்போம். திராவிட மண்ணு பெரியார் பூமியில வந்து பொட்டு வச்சுட்டு வந்து வராரு. பெரியார் மண்ணை ஏன் விசாலப்படுத்தாம தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்குறீங்கன்னு கேக்குறேன் நானு. உங்க பெரியார் மண்ணை போய் கேரளால பேசிட்டு வாங்க, இது பெரியார் மண்ணுன்னு, ஆந்திரால பேசிட்டு வாங்க. இதெல்லாம் என்ன இது வந்துங்க? இல்ல, இதெல்லாம் வந்து விமர்சனமா நம்ம முன்வைக்கவே தேவையில்லைன்றீங்களா? இந்த மாதிரி அவங்க கட்சியை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு பகுத்தறிவுக்கு ஓவாத வகையில செயல்படுத்துறாங்கன்றத. இல்ல, ஒண்ணுதாங்க இதுல நாம் பகுத்து ஆராயக்கூடிய விஷயங்களை பகுத்து ஆராயணும். அதுல நமக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது. இப்ப இந்த வண்ணம் அவர் எதுக்காக போட்டிருந்தான்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நான் வந்து இதை ராசிக்காக போட்டிருக்கேன் அவர் எதுவும் சொன்னாரு? 23 வந்து விளக்கம் சொல்லுகிறாரு. அவர் விளக்கு வரல, நீங்க அப்ப கேட்டுட்டு போய் சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து வீரத்தமிழ் முன்னேற்ற படையணும் வச்சிருக்கீங்க, அதுல முருகனை முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனா நீங்க தெளிவா என்ன சொல்றீங்கன்னா, பண்பாட்டு அரசியல் இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு சொல்றீங்க. அப்போ மக்களுக்கு ஒரு தெளிவு நீங்க ஏற்படுத்துறீங்க. ஏன்னா முருகன்றது நம்மளுடைய முப்பாட்டண்டா, இதை நம்ம கையில் எடுக்கலாம், வேற கையில் எடுத்து வேற மாதிரி கொண்டு போய் நீங்க அதை முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் சீமான் 24/7 வந்து முருகர் பக்தி அது மாதிரிலாம் பேசுறது கிடையாது. அரசியல் மேடை அரசியல், பண்பாட்டு மேடை பண்பாடு அப்படி சொல்லி ஒரு தெளிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மாதிரி பிஜேபி மாதிரி போறாங்க, ஒரு மாதிரி ஆர்எஸ்எஸ் தான் வந்து ஃபன் பண்ணுதுன்ற வரைக்கும் பேசுறாங்க. அதனால இல்ல, அதான் சொல்றேன், நீங்க அனுமானத்தின் அடிப்படையில கற்பனையின் அடிப்படையில நம்ம எதுவுமே பேச முடியாது. அவரு என்ன காரணத்துக்காக அந்த உடை அணிந்து வந்தார் அப்படின்ற கேள்வியை ஊடகத்தின் சார்பா நீங்களே அவர்கிட்ட வச்சிருங்க. என்ன காரணத்தை வச்சீங்க? நான் நல்ல நேரம் பார்த்து வச்சீங்களா, இல்ல அவர் ராசி அவரை யாருன்னா வந்து விஜய்னு கேட்டா கூட அமைதியா இருங்க, தளபதி சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவர்கிட்ட என்னவா கேள்வி கேட்க முடியும்? ஊடகம் பேசுங்க. இப்போ என்னன்னா, நீங்க ஒவ்வொரு ஊடகத்துக்காரங்க எதுக்கு ஊடகத்தை வந்து அரசியலுடைய 4வது கால இல்ல 3வது தூணோ எதுக்கு சொல்றாங்க? மக்களுடைய குரலா பிரதிபலிக்கணும். இன்னொன்னு, அந்த யாரு அந்த அரசியல் நிலைப்பாட்டுல இருக்காங்களோ அவங்கள வந்து நெறிப்படுத்தணும். இப்ப சரியில்லாம ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய கேள்வி அவங்களுடைய மனமாற்றத்தை கொண்டு வந்து நெறிப்படுத்துகின்ற அளவுக்கு இருக்கணும். அப்படிதான் ஊடகங்கள் வலிமை வாய்ந்த ஊடகங்களாக மாறி அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு வந்து இருக்கிறது. ஒரு ஊடகத்துக்கார கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அந்த அரசியல் தலைவருக்கு ஒரு பயம் வரணும். இந்த கேள்வியை வந்து நம்ம சரியா அணுகணுமேன்ற அதுக்காகவே தன்னை வந்து தன்னுடைய கருத்தியலை அவர் நெறிப்படுத்தி கொண்டு வந்த அளவுக்கு நிக்கணும். அப்ப நீங்க வந்து கேட்கிற கேள்வியே வந்து அவங்கள்ட்ட போய் முறையா போய் சேரல. ஏங்க இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா ஒரே வார்த்தையா கேட்கலாம். இப்ப தளபதின்னு சொல்றாங்க அப்படின்னா அவர் என்ன நினைக்கிற, ஒரு கட்சியினுடைய மனிதரா, என்னுடைய தலைவரை நான் மரியாதையா விழிக்க சொல்றேன் அவர் சொல்லலாங்க. இன்னொருத்தருக்கிட்டையும் வந்து நீ விஜய் சொல்லக்கூடாது, தளபதி தான் சொல்லணும். அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஐயா நீங்க இந்த விஷயத்த உங்க கட்சிக்காரர்கிட்ட சொல்லுங்க, சமவெளி மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட, இல்ல ஊடகத்து நண்பர்கள்ட்ட நாங்க அப்படி விழிக்கணும்னு எங்கள்கிட்ட தெளிவுபடுத்தாதீங்க. தெரியுதுங்களா? அவங்க வந்து என்ன அரசியல் கொண்டு வராங்க சொல்லிட்டு அம்மான் தான் சொல்லணும், நீ கலைஞர் தான் சொல்லணும், நீ தளபதி தான் சொல்லணும் அப்படின்ற அரசியல் தான் கொண்டு வராங்க. யாருங்க முன்னோடி? யாரோ முன்னாடி மாற்ற வேண்டியது தானே, திராவிட கட்சியில் தான் முன்னாடி. அப்புறம் இவங்க பண்றதான் இன்னைக்கு பிராண்டிங்காவே மாத்துறாங்க. இந்த மாதிரி தான் பிராண்டிங் கொண்டு வந்தேன். இப்ப நீங்க என்னன்னா அவரை விடுங்க, அவர் வந்து இப்பதான் அவரோட தளபதியா அவர் வச்சிருக்காரு சினிமா உலகில, அதனால தன்னோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க போய் நாடாளுமன்றத்துல சொல்றீங்களே தளபதி சின்ன தளபதி வாழ்க, இது எப்படி எடுத்துக்கிறது? அவர் பண்றது தவறு. அவர் இப்பதான் முதல்ல அரசியல் தளத்துக்கு வந்து முதல்ல காலடி எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பண்றது தவறு. அப்படின்னா நீங்க ஏற்கனவே பழம் தின்னு கொட்டை போட்டு இவ்வளவு ஆட்சி அதிகாரம் நீட்சி கீழ்ச்சின்னு பேசுன நீங்க போய் நான் பாராளுமன்றத்துல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை போயிட்டு நீங்க பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டு முதலமைச்சரை கூட சொல்லுங்க, உங்க கட்சியினுடைய தலைவர் சொல்லிட்டு போங்க. ஏன் நீங்க வந்து சின்ன தளபதி ஏன் சொல்றீங்க?
சரி, இந்த மாதிரி சீமான் அவர்களுக்கு எந்த பேரும் கிடையாதா? நீங்க அந்த மாதிரி சொல்றது கிடையாது, ஏன் பேரு? வெறும் அண்ணன் தான். பேர் இருக்குங்க, பேர். என்ன பேரு? நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன பேரு? எங்க அண்ணன். அதுவே பெரிய பேருன்றீங்களா? என்னங்க எங்க சரி, அண்ணன். சரி. இதை விட இப்ப ஒண்ணுதாங்க, ஒரு ஒரு குடும்பத்தை ஒரு தகப்பன் இல்லைன்னா தலைமகன் தான் வழி நடத்துவான். ம். அப்படிதான் எங்க அண்ணன். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.